சிம்பிளா, சட்டுன்னு சுலபமா ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யறது பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சட்னி அரைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுமே வெங்காயம், நான் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காய சட்னி செய்யும்பொழுது 2 தக்காளி 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு தெரியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் இப்போது வதக்கிக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வதக்கிட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம், தக்காளி. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வெங்காயத்தோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோட காஷ்மீர் ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சீக்கிரமாக சுலபமாக நம்ம வந்து தக்காளி சட்னி செஞ்சிடலாம். இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா நல்லா சுண்டி வந்துடும். சட்னி ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இது போல் நம்ம செய்யலாம்.